சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 0783131 081. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு மிக முக்கியமாக அடிக்கடி கேட்கிற கேள்விதான், அனுபவம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா சம்பளம் அதிகம் தான் போல அப்படின்ற மாதிரி நகைச்சுவையோட கூட நாம கேட்டிருப்போம் நிறைய பேர்கிட்ட. சுவிட்சர்லாந்தில் இந்த கேள்விக்கு சமீபத்தில் அரசே ஒரு பதில கொடுக்கறாங்க, ஆய்வு மூலமா கொடுக்கப்படுது. அதாவது BFS என்று சொல்லக்கூடிய மத்திய புள்ளி விவர அலுவலகம் இருக்கு இல்லையா, 2024 சம்பள அமைப்பு சம்பந்தமான ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு டேட்டாவை வெளியிட்டாங்க. நாட்டுல முழு நேர பணிக்கான மாத சராசரி மொத்த நடுப்புள்ளி சம்பளமா 7024 பிராங்க் இருக்கு. 2022 எடுத்துக்கிட்டா அது 6788 பிராங்கா தான் இருந்துச்சு. அதாவது கடந்த சில ஆண்டுகளிலேயே சம்பள உயர்வு நாம பார்க்கலாம். 15 ஆண்டுகளோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த உயர்வு மெல்ல மெல்ல ஆனா ஸ்டேபிளா உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வயதுக்கு வருவோம். 30 வயதுக்கு குறைவானவங்களோட மாத நடுப்புள்ளி சம்பளம் 5570 பிராங்குகள். அதையும் தாண்டி 30 இருந்து 49 வயதுக்கு இடைப்பட்டவங்களுக்கு அது 7288 பிராங்கா உயர்து. 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஓய்வு பெற காலத்துக்கு முன்னாக மாதம் சுமார் 8000 பிராங்க் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் என்று சொல்றாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா வயது அதிகரிக்கும் போது அனுபவமும் சேர்ந்துதான் அதிகரிக்கும். அந்த அனுபவத்தோட நாம நமக்கான எபிலிட்டியையும் அதிகரிச்சு வச்சிருப்போம். அதாவது மேலாண்மை பொறுப்புகள், தீர்மான அதிகாரமத்தோட குழு வழி நடத்தல், இப்படியான அம்சங்கள் எல்லாம் நம்ம அனுபவத்தோடையே கூடிக்கிட்டே இருக்கும். இதனால சம்பளமும் உயர்ந்துதான் ஆகணும். ஆனா இது எல்லா துறைகளிலும் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா நிறுவன தலைமை நிர்வாகிகள் அத்தோட மூத்த மேலாளர்கள் பற்றி நம்ம அவங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கிட்டா 30 வயதுக்கு குறைந்தவங்களுக்கு 6505 பிராங்குகளா இருக்கிற சம்பளம் 30 இருந்து 49 வயதினருக்கு 10277 பிராங்கா உயர்து. அதாவது இதனுடைய சதவீத அதிகரிப்பு 58%. இங்க அனுபவத்தோட பொறுப்பும் வயதும் நேரடியா சம்பளத்தை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா சில்லறை விற்பனை போன்ற துறைகள்ல நிலைமை ரொம்பவே வித்தியாசங்க. 30 வயதுக்கு குறைஞ்சவங்களுக்கு 4712 பிராங்குகளா இருக்கிற சம்பளம் அடுத்த வயது குழுவில் 5058 பிராங்கா மாத்திரம் தான் உயருது. அதாவது சதவீத அடிப்படையில் 7%. இங்க சம்பள அமைப்பு என்றது பதவியை மாத்திரம் அடிப்படையா வச்சது. வயது மாத்திரம் முக்கிய காரணியா நம்ம எடுத்துக்க முடியாது. இதையும் தாண்டி பாலின வித்தியாசத்துல நிறைய சம்பள வேறுபாடுகள் இருக்கு. ஆண் பெண்ணு எடுத்துக்கிட்டா 2024 சராசரி 8.4% வித்தியாசம் இருக்கு. சில துறைகள்ல அது 25% வரைக்கும் போறதுதான் கவலைக்குரிய விஷயம். அதாவது வயது அதிகரிச்சா இந்த வித்தியாசம் குறையுமா அப்படின்னு கேட்டா குறையலங்க. பல நேரங்கள் அது மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரே துறையில நாம 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களையும் 30 இருந்து 49 வயதுக்கு இடைப்பட்ட ஆண் சக ஊழியர்களையும் எடுத்துக்கிட்டா அந்த ஆண்கள் எடுக்கிற சம்பளத்தை விட அந்த 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எடுக்கிற சம்பளம் பொதுவா குறைவாகவே இருக்கின்றது கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. மொத்தமா பார்த்தோம்னா பெண்களினுடைய மாத நடுப்புள்ளி சம்பளம் 7135 பிராங்குகள், ஆண்களுக்கு அது 7471 பிராங்கா இருக்கு. இதன் மூலமா இன்னும் சமத்துவம் முழுமையா அடையப்படவில்லை என்பது தெளிவாகுது. சுவிட்சர்லாந்து சம்பள ஆய்வு 2024 வயதின்படி சம்பள உயர்வு, பெண் ஆண் சம்பள வித்தியாசம், வேலைவாய்ப்பு சமத்துவம், இப்படியான தலைப்புகள் இப்போ வேலைவாய்ப்பு கொள்கையத்தோட சமூக விவாதங்கள்ல முக்கிய இடங்கள் பிடிச்ச தலைப்புகள். முடிவா சொல்லணும்னா வயது கூடினா சம்பளம் கூடும்ன்றது ஓரளவுக்கு உண்மையா இப்போ சொன்ன டேட்டா மூலமா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா துறை, பதவி, அனுபவத்தோட பாலின சமத்துவம், இந்த காரணி எல்லாம் சம்பள வேறுபாட்டை உண்மையா நிர்ணயிக்குது. சுவிட்சர்லாந்தில் வேலை உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல சமத்துவம் பிற்போக்கு சிந்தனையோட இருக்கிறதாகவே பார்க்கலாம். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.